வணக்கம். ஓபிஎஸ்ஸை வந்து டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அமித்ஷா கூப்பிட்டுருக்கிறாரு. ஓபிஎஸ்கிட்ட வந்து என்ன கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இப்போ ஓபிஎஸும் சசிகலாவும் சேர்ந்து அதிமுக எங்கெங்கெல்லாம் போட்டி போடுதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் அவங்களுடைய தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கிற பகுதிகளில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 தொகுதிகளில் வந்து வேட்பாளரை நிறுத்துறதுக்கான ஆயத்த பணிகளில் இறங்கியிருக்காங்க. எப்படி வேட்பாளர் இவங்க தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 வேட்பாளர்களை வந்து தேர்வு பண்ணுறாரு. தேர்வு பண்ணி அவங்கள்ட்ட வந்து நேர்காணலாம் நடத்தியிருக்காரு. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் இப்போ வந்து ஒரு டெபாசிட்டாக ஒரு 20 கோடி ரூபா வந்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு கொடுக்கணும். அவங்க வந்து தேர்தல் சமயத்தில் அந்த பணத்தை பிரித்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கணும். இல்லை கட்சிக்காரங்களுக்கு அந்த பணத்தை பிரித்து கொடுப்பாங்க. அவங்க வந்து தேர்தல் வேலைகளை பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாரு. இப்போ வந்து ஒரு அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுக்குள்ள கட்சி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு தொகுதிக்கு ஒரு 3 பேரை வந்து தேர்வு பண்ணி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் தேர்வை முடிச்சு ரெடியாக வச்சிருக்கிறாரு. இவங்கள்ட்ட தான் இப்போ பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வு யார் யாருக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓபிஎஸ்க்கு தெரியுது. தெரிஞ்சு அது எப்படி தெரிஞ்சிருக்கும்? தலைமை அலுவலகத்துலேருந்து ஓபிஎஸ்க்கு வந்து அந்த லிஸ்ட்டே அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த தொகுதியில் ஒரு 3 பேரை தேர்வு பண்ணியிருக்காங்கன்னா அந்த 3 பேர்கிட்டயுமே ஓபிஎஸ் பேசுகிறாரு. ஓபிஎஸ் தனிப்பட்ட முறையில் பேசலை, சசிகலாவோட அனுமதியோடு தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ சசிகலா அனுமதியோடு பேசும்போது இந்த 3 பேர்த்தில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தான் அதிமுக சார்பாக போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி அந்த ஒருத்தரை தாண்டி மீதி 2 பேர் வந்து ஒரு ஏமாற்றம் இருக்கும். அப்போ அந்த ஏமாற்றப்படுறாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வேட்பாளர் தேர்வு கிடைக்கல, வேட்பாளராக உங்களை எடப்பாடி பழனிசாமி போடலை அப்படின்னா நீங்கள் மனசோர்வு அடைய வேணாம், நீங்கள் சுயேட்சையாக போட்டி போடுங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து செலவெல்லாம் நாங்களே பார்க்குறோம், உங்களுக்கான தேவைகளை பார்க்குறோம். அதிமுகவுக்கு எதிர்த்து நீங்கள் சுயேட்சையாக வந்து இது பண்ணுங்கள். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது ரெட்டையில் வேணும்னு சொல்லி நீங்களும் வந்து இது பண்ணணும். நாங்கள் வந்து ரெட்டையில சின்னத்தை கேட்க போகிறோம், நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் ரெட்டையில சின்னம் கேட்கறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விண்ணப்பத்தில் நீங்களும் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியோட ஒரு தேர்வு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா 3 பேர்த்தில் ஒருத்தர் கொடுப்பார் அப்படின்னா மீதி 2 பேர் வந்து ஓபிஎஸ் சசிகலாவை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் குரூப்னால மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கு நடக்குது. அதிமுகவில் ஒரு கலவரம் நடக்குது, உட்கட்சி பிரச்சனை வருது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இவங்க ஓபிஎஸ் வந்து பேசினது, சசிகலாட்ட ஓபிஎஸ் பேசினது, வேட்பாளர் தேர்வு பண்ணி வச்சிருக்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஓபிஎஸ் பேசினது, இந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து பாஜக மேல் இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரிஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அந்த வீடியோலாம் எடுத்து அந்த ஆடியோலாம் எடுத்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நேராக அமித்ஷாக்கு அனுப்பிச்சி விட்டு, பார்த்தீங்களா நம்ம கூட்டணி வச்சு நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்களா, நான் ஏன் கட்சியில் அவரை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சசிகலா கூட சேர்ந்துக்கிட்டு அவர் நமக்கு எதிராக செயல்படுறாரு, நமக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல துரோகம்னா என்ன அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி தான் துரோகத்தினோட மறு உருவம் அப்படின்னு சொல்லி சொன்ன டிடிவி தினகரனுக்கு அப்போ ஆப்படிக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து. எதுக்காக எடப்பாடி பழனிசாமியோட நீ கூட்டணி வச்ச, எதுக்காக எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து இது பண்ணுற, அதிமுக மீட்கணும்னு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு திரும்பவும் அதிமுகவோட போய் கூட்டணி வச்சு இப்படி செயல்படுறது சரியா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னா கடைசி நேரத்தில் போய் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகவேன்னு போய் நின்றா டிடிவி தினகரனால தான் நமக்கு ஓட்டு செதறிச்சு அப்படின்னு நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட எண்ணத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டு வச்சுருக்கிறாங்க சசிகலாவும் ஓபிஎஸும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்படியாவது வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த தடவை தோக்கடிக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து வாக்கு சதவீதத்தில் குறைஞ்சி போய் தான் கிடக்குது. அதிமுக ரொம்ப டம்மியாகிட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்குது. அதிமுக இனிமே எழுச்சி பெறவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முகத்தில் வந்து கரியை பூசிட்டு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமினால் வழி நடத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சசிகலா ஒரு என்ட்ரி கொடுத்து நான் தான் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அதிமுக கைப்பற்றுறதுக்கும் ஓபிஎஸ்ஸை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குறதுக்கும் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா 2027 வரைக்கும் வந்து சசிகலா வந்து தேர்தலை வந்து சந்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அவங்க இனிமேல் தேர்தலை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து கட்சியை வந்து அவங்க கட்டுப்படுத்திக்கிட்டு முதலமைச்சர் வேட்பாளர் யார், நிர்வாகத்தை வந்து அவங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால் இனிமேல் வர தேர்தலில் அவங்க பெருசாக போட்டி போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்ச பிறகு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்களில் டிடிவி தினகரன் வந்த பிறகு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு இருந்தவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இதுக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட எல்லாம் புலம்பி தள்ளி இருக்கிறார். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் சசிகலா எந்த அதிகாரத்திலையும் வரல, அவங்கள அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கலை. அதே போல் ஓபிஎஸ்க்கு தான் முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு அவங்க சிறைக்கே போனாங்க. அப்படி சசிகலா வந்து டம்மியாக வச்சுருந்தாங்க. அதே போல் போயஸ் கார்டனில் ஜெயலலிதா வீட்டுக்கு எதிராகவே வந்து சசிகலா வீடு இருக்குது. ஆனால் பெருசாக யாருமே கட்சிக்காரங்க யாருமே போய் பார்க்குறதும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க இவ்வளவு தில்லாக இறங்கி செயல்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஜகவோட சப்போர்ட்டு, மேல் சப்போர்ட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருது. நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வச்சுருக்கீங்க, வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டுறதுக்காக இந்த வேலை பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சில சந்தேகங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார் பாஜக மேல் இடத்துல. அது என்ன சந்தேகம்? முக்குளத்து சமுதாய ஓட்டுகள் வந்து சசிகலா ஓபிஎஸ்க்கு இல்லாமல் போயிடுமா? அவங்க வந்து டிடிவி தினகரனை தாண்டி ஓபிஎஸ்ஸை ஒரு முகமாக பார்க்குறாங்க, சசிகலாவை இன்னொரு முகமாக பார்க்குறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்காக ஓட்டு போடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த சமூகத்தை வந்து புறக்கணித்தார், நிராகரித்தார், அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கவே இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா கொடுத்ததுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. இதை அதிமுக ஒரு கவுண்டர் கட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தார். இன்னைக்கு பாஜக அழுத்தம் கொடுத்து தான் டிடிவி தினகரனே கூட்டணிக்குள்ளே கொண்டு போகிறாரு. டிடிவி தினகரனுக்கு ஒரு அழுத்தம், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நிர்பந்தம், இப்படி கொண்டு போய் தான் அவங்க வந்து டிடிவி தினகரன் கொண்டு வந்தாங்க. டிடிவி தினகரனால் 2021 வந்து அதிமுக ஆட்சி அமைக்க முடியாமல் போனது அது உண்மை தான். ஆனால் அப்போ ஓபிஎஸ் எடப்பாடியோட கூட்டணி இருந்தாங்க. சசிகலா சிறையிலேருந்து அப்போ தான் வந்துட்டு நான் தேர்தலில் வந்து ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அவங்க எந்த விதமான ஒரு தர்ம சங்கடமும் அவருக்கு இல்லை. இப்போ அப்படி விட முடியாதுல்ல, 2026 விட முடியாதுல்ல, அந்த அம்மாவும் சும்மா இருக்காதுல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலையும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார். அவர் வெளியே வந்து காட்டிக்கலாம் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட உள்நோக்கம், எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற அதிருப்தி அவர்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உள்ளே இருக்க அத்தனை பகையும் வெளியே சொல்லிக்கிட்டா இருக்க முடியும். இருக்கிறத அன்னன்னைக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு அண்ணாமலை கூட ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். அதுதான் உண்மையும் கூட. அவர் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற கோபம் வந்து அவருக்கு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்கார். இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவர் அதை பயன்படுத்துகிறார். ஓபிஎஸ் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலை சொன்னார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஓபிஎஸ் வந்து அவரோட சேர்ந்து சுயேட்சையாக கூட நின்றார். என்டிஏ கூட்டணியில் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு புறந்தள்ளினார் என்டிஏவே. ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக மத்தியில், ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சா தான் நம்ம ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சார். அப்படிங்கிறதுனால ஓபிஎஸ்ஸை வந்து புறந்தள்ளுறது அண்ணாமலைக்கும் பிடிக்கல. அதனால தான் பார்த்திங்கன்னா அவரும் வந்து ஒரு மனக்குழப்பத்தில், மனசங்கடத்தில் தான் இருக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் அதிமுகவில் வந்து நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட அவைத்தலைவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் அவைத்தலைவர் கொடுக்குறது ஐடியாவில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஆனால் ஓபிஎஸ்ஸை திரும்பவும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். உங்கள் கட்சி பதவிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஓபிஎஸ் சும்மா இருக்க மாட்டார் இனிமேல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அதையும் வந்து தடுத்துட்டாங்க. அதனால் ஓபிஎஸ் வந்து இந்த வாய்ப்பு, அவர் சசிகலாவோட இணைந்து செயல்படுற இந்த வாய்ப்பை வந்து அவர் தவற விடக்கூடாது, போல்டாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ வந்து தைரியமாக இறங்கி செயல்படுறாரு. ஆனால் இறங்கி செயல்படுறாரு அப்படின்னா இங்கே சசிகலாவோட பழைய வழக்குகளை எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து டெல்லி வந்து என்ன செய்யுது, இப்போ அவங்கள திரும்பவும் ஜெயிலுக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ தூசி தட்டுறதுக்கான வேலையும் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு கூப்பிட்டு வச்சு பேசுவோம், அந்த மனுஷன் நம்மளும் ஆதரிச்சிருக்கிறாரு, நம்ம ஓபிஎஸ்க்கு மேலே வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளையும் வந்து பாஜகவுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ சசிகலா ஓபிஎஸ் இவங்களுடைய திட்டம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை திரும்பவும் ஜெயிக்க வைக்கக்கூடாது, அவ்வளோதான். பாஜக நிற்கிற இடங்களில் வந்து அவங்க பாஜகவுக்கு எதிராக செயல்பட போகிறதில்ல, வேட்பாளர் நிறுத்த போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதிமுக வேட்பாளர்கள் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கு எதிராக அவங்களுடைய கட்சியிலேருந்து விலகி வர நபர்களையே வச்சு அவங்க அங்கே போட்டி போட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம் இருக்குது. அவங்களுக்கான செலவுகளை வந்து சசிகலாவே பார்க்க போகிறாங்க. இது வந்து டெல்லிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர்றாரோ இல்லையோ, எதிர்கட்சியாவது பாஜக வரணும். 60 தொகுதி கேட்டிருக்காங்கல்ல, அந்த தொகுதியில் அவங்க ஜெயிச்சு அவங்க வந்து எதிர்கட்சி தலைவராக
பாஜக சார்பாக யாராவது உட்காரணும். எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆகணும் அப்படின்னு ஒரு சைடு சந்தோஷப்பட்டாலும், எடப்பாடி பழனிசாமி இப்படி சசிகலாவும் ஓபிஎஸும் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், உங்களோட கூட்டணி வச்சதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஓபிஎஸ்ஸை நாங்கள் கூட்டு வச்சு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸோட பையன் ரவீந்திரநாத் மேலே பல வழக்குகள் இருக்குது. ஆனால் அந்த வழக்குகள் சம்மந்தமாக நாங்கள் தூசி தட்டி எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ்கிட்ட வந்து பேசுவாங்க. பேசிட்டு சசிகலாவை உங்களையும் சிறைக்கு தள்ளிடுவேன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான் இந்த பிளான் எல்லாம் வந்து சசிகலா ஓபிஎஸ் வெளியே எடுப்பாங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் அமித்ஷா தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸை வந்து தனி கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு 4 சீட்டு வாங்கிக்கிட்டு வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் 10 சீட்டு வேணும் அப்படிங்கிறதுல ஒரு முயற்சியாகவே இருக்கிறாரு. ஆனால் வந்து சசிகலாவை சேர்க்காம இனிமேல் ஓபிஎஸ் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே வரமாட்டார், அதிமுகக்குள்ளே வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இவங்க சசிகலா ஓபிஎஸோட இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஓபிஎஸ் தனியாக கட்சி ஆரம்பித்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே போனால் அது சரிப்பட்டு வருமா? கட்சி ஆரம்பிக்கிறான் தான் நேரம் ஆரம்பித்து அவர் வந்து எல்லாமே பண்ணியிருக்கணும். எல்லாம் கட்சியை விட்டு போன பிறகு அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறாரு? அதனால் கட்சி ஆரம்பிக்கிற வேலையெல்லாம் இல்லை. சசிகளோட இணைஞ்சு அவர் இந்த தடவையாவது சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தைரியமான ஒரு முடிவை எடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் நினைக்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.